வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மண் சட்டியில் தாங்க நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மண் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாயிட்டுது. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம். அது கூட நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம வடகம் சேர்த்து தாளிக்கும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம். நல்லா வாசனை வருதுங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிங்க. இது கூட நீங்கள் ஒரு 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. கொஞ்சமாக போட்டு வதக்கிங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். நல்லா வதக்கிங்க. அடுத்தது நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளியை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா தக்காளி வதங்கி வந்தால் தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா தக்காளி வதங்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டு வாங்க, வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் புளி தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஒரு கையளவு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இது கூட நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அது நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும். கொதித்த பிறகு குழம்பு இறக்குத பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். இறக்குற டைமில் ஒரு 2-3 நிமிஷம் மீன் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே மீன் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மீனை போட்டுட்டேன். எல்லா மீனையும் நம்ம போட்டுட்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. மீன் வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.